உலக மக்களின் மாம் தமிழ் வாழ்க வாழ்க்கை தமிழ் சகோ வணக்கம். சொர்க்கத்தை துடைக்கும் சகோ வணக்கம். எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அதே நேரத்தில் அதுக்கு படியாக, அதாவது இறுதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களே, இறுதி இறை தூதர், அப்போ அதுக்கு முன்னாடி வந்த இறை தூதர்கள், அப்போ இறுதி மதம், அப்போ அதுக்கு முன்னாடி வந்த மதங்கள், இப்படி எல்லாமே நீங்கள் வரிசையாக பார்க்கும் பொழுது மதம் என்ற பெயரில் மதம் வரவில்லை. ஒரு குழந்தை ஒரு பேரை வச்சுட்டு பிறக்கிறது இல்லை. குழந்தை தான். அதுக்கப்புறம் நம்ம அடையாளத்துக்காக பேர் வைக்கிற மாதிரி ஒரு வாழ்வியல் முறை ஒரு மதமாக ஆறிவிட்டது. இப்போ இதை நீங்கள் மதம்னு நம்ம அடையாளத்துக்கு, இது முஸ்லீம் மதம், இது இந்த மதம் ஒரு அடையாளத்துக்காக தான் அப்பா பேர் இன்செல் வைக்கிற மாதிரி ஒரு மதம் ஒரு இன்செல் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்செல்ன்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதில் முஸ்லீம் மதத்துக்காரங்களுக்கு நான் பேசுறதே பிடிக்காது. ஆனால் நான் அவங்கள என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய இஸ்லாத்தில் என்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமையை செய்யுங்க. நீங்கள் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அந்த பிரிவுகள் எல்லாரும் சொர்க்கம் போகலாம். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. இதை தான் சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நிறையா முஸ்லீம் என்ற பெயரில் முஸ்லீமாக இல்லை. பெயரளவுக்கு தான் நான் முஸ்லீம். ஆனால் அந்த பெயரளவுக்கு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அவங்க சொர்க்கம் செல்ல முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அது இருந்தாலும் அவங்க ஏன்னா 5 வேளை தொழுதுட்டு ஒரு முஸ்லீம் இபாத்தா வாழ்கிறாங்களோ அவங்களாம் இவங்க நினைக்கிறாங்க கேனையானுங்க, அல்லான்னு இவனுங்க பாட்டுக்கு கடக்குறானுங்க. ஆனால் நம்ம என்ன வாழ வந்திருக்கோம், ஜாலியாக வாழுவோம், அதெல்லாம் யாருக்கு சொர்க்கம் நரகம்லாம் அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுவும் இறையின் பெயரில் 5 வேளை தொழுதுட்டு ஏமாத்துறவனும் பார்த்துருக்கேன். பணம் விஷயம் வந்துட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எல்லோருக்கும் நம்ம மாம் டேட் காலத்துக்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு கேட்க மட்டும் வந்தவங்க, அதுக்கப்புறம் மனிதன் செய்கிற தவறுக்கு படிப்படியாக ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி அது பல மதங்களாக இப்போ எல்லாம் உருவாகிட்டு வருது. ஆனால் எல்லாருக்கும் ஆரம்பத்துலேருந்து இந்த ஒன்றில் தப்பு பண்ணுறவனுக்கு மறுபடியும் மறுஜென்மம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அவன் மறுபடியும் மனிதனாக ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மனிதனாக பிறந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்போ அவனுக்கு அவன் சொர்க்கத்துக்கு அவன் நம்பரில் உள்ளவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். சப்போஸ் போகலன்னா அவன் எப்படி இருந்தாலும் மனிதனாக பிறப்பான். அவன் மனிதனாக பிறந்தா அந்த நரகத்தை அனுபவிச்சுட்டு அதுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம், 200 ஆண்டாகலாம், 100 ஆண்டாகலாம். அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்படியே படிப்படியாக வருவாங்க. வரும்போது இறுதியாக அவங்க முஸ்லீமாக பிறக்கிறாங்கன்னா அந்த பல தண்டனைகளை அனுபவிச்சுட்டு, சரி நான் முஸ்லீமாக நீ பிறந்து இப்போ நீ உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறு வாய்ப்பு கிடையாது. இதுதான் மெயின். நீங்கள் முஸ்லீமா கண்டிப்பாக தொழுதுங்க, என்ன கடமையும் செஞ்சுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, இது உங்களால் செய்ய முடியாது, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் பிள்ளை பெற்றுக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளை பாவம். நீங்கள் அது ஒரு முஸ்லீம் பிள்ளையாக பெற்று அந்த பிள்ளைக்கும் அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம்னு வச்சுங்களேன். சிம்பிள் தீன் என்னன்னா இப்போ முள்ளாங்க நடக்கிற மாதிரி பெருசாக லெவலில் இல்லை. சாதாரணமாக ஒரு 5 வேளை தொழுதுக்கலாம், இல்லை 4 வேளை 3 வேளை சிம்பிளாக தொழுதுக்கிட்டு நேர்மையாக நடக்கிறது தான். ஸோ இது நான் அந்த நரகம் சொர்க்கம் உண்மையிலே இருக்குன்னு சொல்கிற இந்த விஷயமே முஸ்லீம்களுக்கு பிடிக்காது. ஸோ முஸ்லீம்களுக்கு மறுஜென்மம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இருக்குது. அவங்க வருவாங்க, அவங்க நரகத்துக்கு போயிட்டாலும் மறுபடியும் ஜென்மம் எடுப்பாங்க மனிதனா. முஸ்லீமாக கூட பிறந்து தண்டனை சோதிக்கப்படுவதுக்கு சொல்கிறாங்களே, அவங்களே தான் அவங்களே டெஸ்ட் எழுத வராங்க. அவன் சோதிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. நீ நரகத்துக்கு சொர்க்கத்தில் இறைவனும் சபிக்கல, அம்மா பாவம் சபிக்கவில்லை, யாரையும் சபிக்கல. அவங்க எந்த ஜோசியமும் பார்க்க மாட்டாங்க. ஃப்ரீவில் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நரகம் வேணும்னாலும் உங்கள் கையில் இருக்குது, சொர்க்கம் வேணும்னாலும் உங்கள் கையில் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது முக்கியமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க முஸ்லீமாக தான் இருக்கணும். அதாவது எதுக்குன்னா, இவன் என்ன சொல்கிறான் மாம் டேடை பற்றி அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இன்னொன்று, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கான பாதை சரியாக காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க இறுதி, இதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அது படிநிலையாக அவங்க வருவாங்க. மக்கள் புதுசாக பிறந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த புதுசாக பிறக்கிற மக்கள்லாம் ஒரு இது மாதிரி தான். அது பல உயிர்களை கடந்து கடைசியில் மனிதனுக்குள்ளே ஜின்னாக இருந்து அது அந்த அளவு செய்வாங்க. இப்போ ஒரு நாய் ரத்தம் நம்ம உடம்புல ஒட்டாதில்ல, அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம டெத் ஆகி போன பிறகு எல்லாமே பிரியும். அதில் போய் அது மறுபடியும் சேரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன, அதெல்லாம் விட்டாமின்லாம் என்ன,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முஸ்லீம் மக்களே கொஞ்சம் சீரியஸாகவே நான் சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கங்க. மற்ற நீங்கள் இன்னொன்று பிரிவினை ரீதியாக சண்டை போடாதீங்க. ஒரு மரத்தில் எல்லா பக்கமும் கிளைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒரு அல்லாஹ், ஒரு இறை தூதர், அந்த அந்த விஷயத்தை மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு குவைத் நாட்டில் பாருங்கள், எல்லாம் ஒற்றுமை, யாரும் விவாதம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் நம்ம இந்தியாவில் பாகிஸ்தானில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இன்னும் என்னால் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா பேசிட்டா பிரச்சனை ஆகிடும், ஜாஸ்தியாக போயிடும் பேசுறது. மற்ற மதக்காரங்களுக்கு அவங்க தாராளமாக சாமி கும்பிடலாம், அது பண்ணலாம். அவங்க மத ரீதியாக அவங்க குருமார்கள் என்ன சொன்னாங்களோ, என்னென்ன அவங்கள சடங்குகள் இருக்கோ எல்லாமே அவங்க பண்ணலாம். இறைவனை இணை வைக்கிறதுக்கு எதாலேயும் முடியாது. ஒரே ஒரு விஷயத்தில் தான் இறைவனை இணை வைக்க முடியும். நம்ம மாம் டேடு மன்னிப்பு கேட்க வந்தவங்கள அவங்கள கொண்டு போய் அவங்கள இறைவன் லெவலில் இணை வைக்கிறது. அப்போ அதை தான் நான் புரிய வைக்கிறேன். அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். இது மாம் டேடு விஷயம், இது இறைவன் விஷயம் அப்படின்னு. அதுக்கு தான் நான் இப்போ பி டு நவ்ன்ற ஒரு வீடியோ தொடர்ந்து பாகம் போட்டுட்ருக்கேன். பேசிக் டு நவ் அப்படின்னு, அதை பாருங்கள். ஸோ யோசிங்க.